வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றும் ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலம் முருகர் கோவில். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவில் முருகரை பற்றியே வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வரிசையில் இதுவும் ஒரு வீடியோ. மயிலம் முருகர் கோவில். நம்ம இங்கே மேல்மருவத்தூர்லேருந்து மயிலகத்துக்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் போகணுங்க. நம்ம திண்டிவனத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். இங்கே சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலம் முருகருடைய சிறப்பம்சமே கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அவர் சுப்பிரமணிய சுவாமிகள், நம்ம கருவறையில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமிகள் வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து கல்யாண கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வேண்டினீங்க அப்படின்னா வேண்டினது எல்லாமே நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வேண்டி அவருக்கு நிறைவேறி இருக்குது. அந்த தம்பிக்கிட்ட தான் இப்போ நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம். அவர் பேர் பாலமுருகன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கூட இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாலமுருகன் இருக்காப்புல. பாலமுருகன் அப்படின்னாலே நம்ம தொடர்ந்து கண்டென்ட் போட்டுட்டு வரது முருகரை பற்றி தான் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு வந்திருக்க தம்பி பேரும் பாலமுருகன். அவருக்கு பிடிச்ச ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காரு. அவர் அந்த கோவிலில் வேண்டுனதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு. மக்களுக்கு அது தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம கூட வந்திருக்காரு. அந்த கோவில் எங்கே இருக்குது, அந்த கோவிலோடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கோம். வணக்கம் பாலமுருகன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காலேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? காலேஜ் நல்லபடியாக போயின்னு இருக்கு. சரி, உங்களுக்கு ஏன் பாலமுருகன் பேர் வச்சாங்க முதல்ல அதை சொல்லுங்க. அப்பா முருகரோட ரொம்ப தீவிரமான பக்தர். ஓகே. அதனால எனக்கு அதான் அம்மா கல்யாணம் ஆன உடனே எனக்கு குழந்தை பையன் பிறந்தா பாலமுருகன் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாரு. ஓகே. அதான் பையன் பிறந்த உடனே பாலமுருகன் பேர் வச்சிட்டாரு. ஓகே, சூப்பர். வணக்கம் பாலமுருகன். வணக்கம். இப்போ உனக்கு நிறைய பேருக்கு நிறைய கோவில் பிடிக்கும், நிறைய சாமிகள் பிடிக்கும். இப்போ உங்க அப்பா அம்மாவே உனக்கு பாலமுருகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ முருகருடைய பேரை உனக்கு வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கான ஒரு வரலாறு ஏதாவது இருக்கும், ஓகேவா? ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்தை பேரை வைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் எதனா ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்கும், அதனால அந்த பேர் வச்சுருப்பாங்க. முருகா, இது மாதிரி எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், பிறந்துச்சுன்னா என் குழந்தைக்கு அந்த பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வேண்டுதல் இருக்கும், அதனால வச்சுருப்பாங்க. உன்னோட பேருக்கான காரணம் ஏதாவது இருக்கா? என்னோட பேருக்கான காரணம் எங்கள் அம்மாவுக்கு தான் ஆம்பளை பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால இந்த மாதிரி பையன் பையனா பிறந்தா உன் பேரே வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டினாங்க. அப்பாவும் அதே மாதிரி வேண்டிக்கினாரு. சூப்பர். அப்போ உன்னோட பேருக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு. ஸோ ஒரு தெய்வத்தை பிடிச்சி போயிட்டு அந்த தெய்வத்தோட வேண்டி அந்த தெய்வம் அந்த வேண்டதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அதுக்கான காணிக்கையா அவங்களுக்கு அந்த பேரே சூட்டியிருக்காங்க உங்களுக்கு, ஓகேவா? சரி, உனக்கு பிடிச்ச முருகர்னா யாரை சொல்வ? மயிலம் முருகர். மயிலம் முருகர். அது எந்த தெருக்கு? அது திண்டிவனத்துலேருந்து 18 கிலோமீட்டர், நம்ம ஊர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே ராமாபுரத்துலேருந்து போனோம் அப்படின்னா, இல்லை ஒரு மேல்மருவத்தூர்லேருந்து போனோம் அப்படின்னா 50 கிலோமீட்டர் வரும். சரி, ஓகே. அந்த முருகருடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? பார்த்தீங்கன்னா, முருகர் சுப்பிரமணிய சாமி கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. வள்ளி தேவனையோட கல்யாண கோலத்தில் முருகர் கிழக்க பார்த்து காட்சியளிக்கிறார். அந்த கோயில் அது ஒரு சிறப்பு அம்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 3 வழி இருக்கிறது. இது படிக்கட்டு வழியாகவும் செல்லலாம், பஸ் இல்லாமல் பஸ்ஸு கார் வசதியோட மேலேயும் செல்லலாம். அது இல்லாமல் ஊரமுற்றவங்களுக்கு கோயில் நிர்வாகமே ஒரு தனி வண்டி வச்சு சாமி தரிசனம் பார்த்துட்டு கீழே ஒருத்தருக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட போனோம் அப்படின்னா 2 வழி, நீங்கள் சொன்ன மாதிரி 2 வழி இருக்குது, அப்படி தானேங்க? ஆமாம், 2 வழி. இப்போ படிக்கட்டில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க படிக்கட்டுலேயும் போகலாம். இன்னொரு டைப் என்னன்னா, நீங்க வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, ஏதோ 2 வீலரோ காரோ எடுத்துருக்கீங்க, நீங்க மலை மேலே கார்ல போயிட்டு அங்க காரை விட்டுட்டு நீங்க போய் சாமி தரிசனம் பண்ணலாம். ஓகே, அப்படிதானே சொல்ல வரீங்க? வேற ஏதாவது தெரியுங்களா அந்த கோயிலை பத்தி வரலாறு? அந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா, நம்ம எது வேண்டிக்கினாலும் அது கண்டிப்பாக நடக்கும். நான் வேண்டிக்கினேன், அதான் வேண்டிக்கின்னு ஒரு 1 வீக்லயே நடந்தது, அது கன்ஃபார்ம். நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன், நான் வேணுனது நடந்துச்சு, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்தேன். நீங்களும் அந்த கோயிலுக்கு போய் வாங்க, நீங்க வேணுனது கண்டிப்பா நடக்கும். வேலை என்னை நம்பினவர் கைவிடப்பட மாட்டார். இந்த தம்பி அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்காப்புல. அந்த வேண்டுதல் 1 வீக்கில் அவருக்கு நடந்தது, அது மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த நம்பிக்கையை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக மயிலம் முருகரை ஒரு தடவை போயிட்டு விசிட் பண்ணுங்கள். உங்களோட வேண்டுதலை அவர்கிட்ட வைங்க, அவர் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.